ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். தை மாத பொது பலன்களை இப்ப பார்க்க போறோம். தை மாதம்னா என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு, அதாவது சனி பகவானோட மகர ராசிக்கு சரராசிக்கு சூரியன் வர்றதுதான் தை மாதம். இந்த மாதம் முழுதும் 30 நாள் மகர ராசியில தான் இருப்பாரு. கூடவே செவ்வாய் உச்ச நிலையில இருப்பாரு. 29 நாள் உச்ச நிலையில இருப்பாரு. சூரியனோட சேர்ந்து உச்ச நிலையில இருப்பாரு. இன்னொன்னு சுக்கரனோட சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்துல செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி புதனும் மகரத்துல இருப்பாங்க. 4 கிரகங்கள் மகரத்துல இருக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. மீனத்துல சனி பகவான் இருப்பாரு. குரு மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. இதுதான் கிரக நிலைகள். இதை வச்சு நம்ம தை மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், பிறந்த இடம், இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் தசாபுக்தி அடிப்படையில உங்க ஜனனகால ஜாதகத்துல அதை வச்சு நம்ம துல்லியமா கணிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கரனோடையே போவாரு. சுக்கரன் 20 நாள் அங்க இருப்பாரு. சுக்கரனோட 16 நாள் இணைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 நாள் புதன் கும்பத்துல இணைஞ்சிருப்பாரு. ராகுவோட சேரும் போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ராகு கூட சேரும் போது மட்டும்தான் நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. ராகு ஏன்னா 6ஆம் இடத்துல இருப்பாரு. உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல சுக்கரனோட மிங்கிலாகும் போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இணையும் போது சேர்க்கை இருக்கும்போது ஒன்றும் இருக்காது. ராகுவோட 2 பேரும் போய் இணையும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்போ அப்படின்னா 2வது 10 நாள், அதாவது இந்த தை 20 நாளுக்கு பிற்பாடு தை மாதத்துல கடைசி 10 நாள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள். என்னடா பூசை ஆரம்பத்திலேயே பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். அதை நீங்க விட்டு கொடுத்து போங்க. அதுதான் முன்னாடியே சொல்லிடுறது. ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போகணும்னா அதை முன்னாடியே உங்களை சொல்லி எச்சரிக்கை பண்றதுதான் நம்மளோட அமைப்பு. அதே மாதிரி உங்க ராசியவே சனி பகவான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நீங்க சோம்பல், ஏன்னா சனி ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய கிரகம். அதனோட கதிர்வீச்சுகள் எங்கெங்கப்படுதோ அதெல்லாம் தாமதம், எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுவார். உங்களையே தன் கன்னிராசிக்காரங்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ற அமைப்புகளை தான் இப்ப 6 மாச காலமா நடந்துகிட்டு இருக்குது. நீங்க சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா வச்சுக்கிறது உங்களோட சாமர்த்தியம். அதுக்குதான் நம்ம சொல்லிட்டோம்னா நீங்க கொஞ்சம் விழிப்பா இருப்பீங்கல்ல. அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவானும் பார்ப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் பார்ப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடம் குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். குடும்பம் அமையும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு பலிதமாகக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. திருமணம், அதாவது திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. 2ஆம் பாவகத்தை, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. 2ஆம் பாவகம் தனஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லுவோம். பணவரவு தனவரவெல்லாம் நல்லாவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. யாருக்காவது காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு கையில காசு வரும். அதே மாதிரி 3ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏதாவது தேர்வு எழுதிருந்தீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் இல்ல தனியார் துறையில ஏதாவது தேர்வு எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. 3ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு, குரு பகவான் பார்க்கறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வீடு வாகன யோகம், ரொம்ப நாளா வீடு அமையல
ஆனா தடையோட தாங்க அமையும். ஏன்னா சனி பார்வையும் இருக்குது, அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்குது. ரொம்ப நாளா வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், அமையவே இல்லை அப்படின்னா, இப்ப கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வீடு வாகனம் அமையிற அமைப்புகள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சிறு தடைகள், நம்ம பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமா வந்து பார்த்து வாங்குறது நல்லது. வீடு, நிலம், அதே மாதிரி வாகனம், அதெல்லாம் வந்து பேப்பர்ஸ் கரெக்டா இருக்காதுன்னு கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் இருப்பாங்க. செவ்வாய், சூரியன் இருக்கதான் செய்றாங்க. இருந்தாலும் 5ஆம் இடத்துல 2 சுபர்கள் இருக்கும்போது அந்த 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியம்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. குழந்தைகளால வந்து குழந்தைகள் வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. குழந்தைகள் உங்கள புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவுகள் வந்து இருக்கும். 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நம்மள கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா, இந்த காலகட்டத்துல அவங்க வந்து உங்கள அனுசரணையா கவனித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாரி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு கொடுத்த தடைகள் வந்து இப்ப சுக்கிரனோட சேர்க்கைனாலும் குரு வந்து ராகுவ பார்ப்பாரு. அதனால வேலைகள்ல கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும், அந்த தடைகள்ல வந்து விலகக்கூடிய அமைப்புகள் கடைசி 10 நாளைக்கு இருக்குது. அதே மாரி ராகு கூட சேரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுவீங்க. அந்த வேலையில அப்புறம் மனக்குழப்பங்கள். 6ஆம் இடம் வந்து கடன் வாங்காதீங்க. கடன் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். பார்த்து கவனமா இருங்க. அதே மாரி சுப கடன் தான். வீடு வாங்க ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அது குரு பார்வை இருக்கிற ராகு தான். அதனால சுப கடன்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும். அ அதே மாரி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஸ்தானம், களத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் விட்டு குடுத்து போறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைய குடுக்கும். அதே மாரி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் வந்து நல்லா போகக்கூடிய, அமோகமா போகக்கூடிய சூழல்கள்லாம் வந்து குரு பகவான் குடுப்பாரு. அதே மாரி அ அதாவது தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பொருளாதாரம் இருந்தா தானே தானம். ஏன்னா 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதனால பொருளாதாரம் நல்லாவே உயரும். நல்லா உயர்ந்து அத தான தர்மம் பண்ணக்கூடிய அளவுகள்ல கொஞ்சம் நல்லா வந்து இருப்பீங்க. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, கீழ நம்ம நம்பருக்கு கனெக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.